மீனா, ஒன்றும் சொல்லட்டுமா? இனி இந்த கலரில் ட்ரெஸ் போடாத. நீ பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லை. எங்கள் அப்பா அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அதனால நம்ம ரிலேஷன்ஷிப்பை இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏய், இப்ப எதுக்கடி அழுவுற? அழுதா மட்டும் இவங்க எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்க போறாங்களா என்ன? இல்லல்ல. உன்ன மாதிரி எல்லாம் இருக்க முடியல. இவங்க எல்லாரும் அட்வைஸ் பண்ற பேர்ல என்ன சாவடிக்கிறாங்க. அவங்க முன்னாடி என்னால ஒரு வார்த்தை கூட பேச முடியல. கருப்பா பிறந்தது என்ன அவ்வளவு பெரிய குத்தமா? சொல்லு. ஏய், இங்க நீ கருப்பா இருக்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க இருக்கிற எல்லாருக்கும் யாரையாவது ஒருத்தரை கிண்டல் பண்ணிட்டு இருக்கணும். கருப்பா இருந்தா கருவாச்சி, ஹைட்டா இருந்தா நெட்டையன், தலையில முடி இல்லாம இருந்தா வழுக்க, இதே குண்டா இருந்தா குண்டம்மா, இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இதுக்காக நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க போறியா? நீ ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட. ஆனா அவங்க என்ன கிண்டல் பண்ணி சிரிக்கும் போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? இப்பெல்லாம் யாராவது கிண்டல் பண்ண எனக்கு அழகா வருது. மனசுல ரொம்ப வலிக்குது தெரியுமா? இப்போ உன்னால என்ன பண்ண முடியும்? எல்லார்கிட்டையும் போய் இப்படி எல்லாம் பேசாதீங்க, நீங்க பேசுறதுனால என் மனசு வலிக்குதுன்னு சொல்ல போறியா? பைத்தியக்காரி, இங்க யாரையும் உன்னால மாத்த முடியாது. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. உன்னால ஒன்ன மட்டும்தான் மாத்தவும் முடியும், புரிஞ்சுக்கவும் முடியும். அதுக்காக இயற்கையா இருக்கிற கலரெல்லாம் மாத்தணும்லாம் நினைக்காத. அது உன்னால முடியவும் முடியாது. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? உன் எண்ணத்தை மாத்துறது மட்டும்தான். அப்பதான் இது எல்லாமே மாறும். முதல்ல உன் வேலையில ஃபோக்கஸா இரு. லைஃப்ல அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசி. அதை விட்டுட்டு அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிக்காத, சரியா? அப்பதான் நீ நல்லா இருப்ப. நீ யாருன்னு எல்லாரையும் விட உனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் விட்டுட்டு உன் வேலையை பாரு, சரியா? போ, போய் வேலையை பாரு.